ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபெப்ரவரி 19th வெட்னஸ்டே சிறகடிக்க ஆசையுடைய சீரியல் ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பரசுன்றவர் வந்துட்டு அண்ணாமலை வீட்டுக்கு பரசுவும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்துட்டு வராங்க. இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அண்ணாமலை, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. மீனா, முத்து, ஸ்ருதி, ரவி, ரோகிணி, அதுக்கப்புறம் மனோஜ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ பரசுவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு அவங்க பொண்ணு நேற்று போன எபிசோடில் ஓடி போனாங்க இல்லையா, மீனாவும் முத்துவும் பேசி எப்படியோ அவங்க ஒரு வழியாக வந்துட்டு மேரேஜை வந்துட்டு பையன் வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்வைட் பண்ணுறதுக்காக பரசுவும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க மீனாவையும் முத்துவையும். அது அவங்க மாமியாருக்கு பொறுக்கவே இல்லை. அவங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்களே யூஸ்வலாக, அதே மாதிரி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் வந்து முன்னே இருந்து நடத்தி கொடுக்கணும், ஜாம்னு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரசுவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அண்ணாமலைக்கிட்டேயும் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் விஜயாவை பற்றி தெரியும்ல, மீனாக்கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு ஏட்டா போட்டின்னு பேசின்னு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதில் மொக்க காமெடி மனோஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஜாம்னு நடத்தி கொடுக்கணும்னு சொன்னும் போது எங்கள் டிராஃபிக் சிக்னலில் நடத்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசி அவங்க எல்லோரும் அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த எபிசோடில் வந்து மீனாவையும் முத்துவையும் பரசுவும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப புகழ்கிறாங்க. அது ரோகிணி, விஜயா, மனோஜ் யாருக்குமே பிடிக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், அந்த போலீஸ்காரர் அருண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நோ பார்க்கிங்கில் பைக்கு நிறுத்திட்டு போனதுனால முத்து வந்துட்டு அதை லாக் போட்டார். அதுக்கப்புறம் அதை ஃபோன் வீடியோ எடுத்துட்டார் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அவர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காரு. அப்போது அருணை வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் அருணை வந்துட்டு அந்த கமிஷனர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீயே வந்துட்டு நேர்மையாக இருக்கிற ஒரு போலீஸு, ஆனால் நீயே வந்துட்டு ரூல்ஸை வந்துட்டு மீறி இது பண்ணதுனால இப்போ அப்போது அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷனில் நம்மளால் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி விதிகளை மீறி தான் நீயே பண்ணியிருக்கிற, அதனால் வந்துட்டு மேல் ஆர்டர் வந்துட்டு இந்த மாதிரி 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாங்க. அவருமே ரொம்ப கோவத்தோடு அப்படியே வெளியில் வந்துட்டு இதை யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், இந்த முத்து தான் வந்துட்டு என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய கெரியரில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு என் ஃபஸ்ட்டு டைம் என் பேரில் ஒரு பிளாக் மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் மீனாவும் வித்யாவும் மீட்டப் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு கொண்டு வராங்க. ரோட்டில் வந்து மீனாவும் வித்யாவும் மீட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் தெரியும், வித்யா வந்துட்டு இப்போ சமீப காலமாக வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு ஐடியாவாக வந்துட்டு மீனா கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு அந்த ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு மீனா ஒரு ஐடியா கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி அதை பற்றி பேசுகிறதுக்கு வித்யாவும் மீனாவும் மீட் ஆகுறாங்க. அப்போ இந்த மாதிரி வித்யா சொல்கிறாங்க, நான் ஃபோனை வந்துட்டு எல்லாமே ரிசர்ச் பண்ணேன், அவர் ஃபோனில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு பொண்ணுங்க நம்பரும் இல்லை, அதுக்கப்புறம் முருகன் பாட்டு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறவங்க சேட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா அப்படின்னா அவர் நல்லவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எப்படி வந்துட்டு அவர்கிட்ட நான் க்ளோஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி வித்யா வந்து மீனா கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க, அப்போனா எனக்கு பேமெண்ட் தரணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா விளையாடுறாங்க. இதுக்கெல்லாமா பேமெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கும் போது, ஆமாம் ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு நம்ம காசு கொடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 திங்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதி கொடுங்க,
உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி பதில் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் புரிதல் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க மீனாவும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்கும் போது சடனாக ரோகிணி வராங்க ரோட்டில். பார்த்துட்டு இவ என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் பின்னாடியிலேருந்து ஒளிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு எனக்கு டைம் ஆச்சுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு வித்யா வந்துட்டு வாங்க அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், பசிக்குது அப்படின்றாங்க. அவங்களுமே இல்லைங்க நீங்கள் போங்க, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு வித்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னடி பேசிகிட்ருக்குற, நான் ஃப்ரெண்டா இல்லை உனக்கு மீனா ஃப்ரெண்டா, என்ன அப்படி பேசிகிட்ருக்குறீங்க, வர வர நீ வந்துட்டு சரியே இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு அதெல்லாம் என்னுடைய பர்சனல்டி, நான் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வித்யா சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்க, நீ யாரையோ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்டிவிட்டீஸை வச்சு ரோகிணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லடி இப்போ தாண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடி நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், எனக்கு பசிக்குதுமா, நான் போகலாம் சாப்பிட அப்படின்னு கூப்பிடும் போது ரோகிணி வந்துட்டு நான் வரல, நீ என்கிட்டயா எல்லாமே ஷேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி நீ வராத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்க, இரு எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறி உட்காந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த அருண் அந்த போலீஸ் மேலே ஒரு அவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ண போகிறாங்க போல். அதனால் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போது இவங்க வந்துட்டு விசாரிக்கிறாங்க, என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டீங்களா, அப்படி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலம்மா, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அவங்க பையனை கூப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிடவே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் போது என் பையன் உள்ளே தான் இருக்கா அப்படின்ற போது அந்த போலீஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கார் இல்லையா, அவர் வந்து ரூம்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு ஏன் நீங்கள் சாப்பிடல, ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மீனாவுடைய தங்கச்சி கேட்கும்போது அவருமே சொல்கிறார், இந்த மாதிரி என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் போது இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதோட நாளைக்கு தான் என்ன பரபரப்பாக என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு போடல, நாளைக்கு தான் பார்க்கணும். தேங்க்யூ.